வணக்கம். ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம லைஃப்க்கு டீச்சர் தேவையா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டீச்சர்ஸ் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். சி நம்ம லைஃப்க்கு டீச்சர்ஸ் தேவையா அப்படின்னு கேட்டால் நான் யோசிப்பேன். எவ்வளவோ பெரிய பெரிய சாதிச்சவங்கெல்லாம் போயிட்டு அவங்களுக்குன்னு ஒரு குரு எடுத்துக்கிட்டு இப்போ அவங்களோட வயசு வந்து ஒரு 55 இருக்கலாம். அவங்க கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிச்சிருப்பாங்க. அண்டு பிஸ்னஸ்லையும் படிப்புலையும் பெருசாக சாதிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களும் ஒரு குருமார்கிட்ட போயிட்டு அடங்கி அப்பப்போ போய் பேசிட்டு வருவாங்க. என்னடா இது, இவங்களே எவ்வளோ பெரிய ஆளு, இவங்க எதுக்கு அந்த குருமார்கிட்ட போயிட்டு அடங்கி பேசிட்டு வராங்க அப்படின்றத நான் பார்ப்பேன். அப்போ அவங்க சொல்லும்போது, பாருப்பா, வென் கோயிங் வித் குட்ஸ் எவ்ரிதிங் இஸ் குட். ஓகே, எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக போயிட்டு தான் நல்லபடியாக போகும். எங்கேயாவது நீ ஸ்ட்ரக் ஆகி நிற்கும்போது யாராவது ஒருத்தர் உனக்கு வழி சொல்லணும். அப்போதான் இவனோட இம்பார்ட்டன்ஸ் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு டீச்சரோட இம்பார்ட்டன்ஸ் எப்போ புரியும் அப்படின்னு கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் சிஏல மேபி ஃபெயில் ஆகி நிற்கும் போது புரியலாம். தனித்து விடப்பட்டதாக நீங்கள் ஃபீல் பண்ணால் புரியலாம். அப்போதான் ஒரு டீச்சரோட உண்மையான இம்பார்ட்டன்ஸ் வரும். பிகாஸ் நிறைய பேருக்கு ஆண்டவன் ஒரு அறிவு கொடுத்துருக்கான். அவங்க வந்து படிச்சோடனே அவங்களுக்கு புரிஞ்சிடும். அதே மாதிரி அவங்களுக்கு ஆங்ஸைட்டி பெருசாக இருக்காது. குறிப்பாக இந்த சிஏ ஃபைனலில் ஃபவுண்டேஷனில் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டு, இன்டரில் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஆர் செகண்ட் அட்டெம்ப்ட்டு, ஃபைனலில் வந்து 2 அட்டெம்ப்ட்டுக்கு மேலே எழுதுகிற போகிற பசங்களுக்கு இந்த இந்த பிரச்சனை பயங்கரமாக இருக்கும். அதாவது அது வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக போயிருக்கும். இங்கே வந்து ஸ்ட்ரக் ஆகி வாழ்க்கையே பறி கொடுத்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி திஸ் இஸ் த ரைட் டைம் யூ ஷுட் ஃபைண்ட் அ ரைட் டீச்சர். நீ ஒரு கரெக்டான ஆளுகிட்ட போயிட்டு சரண்டர் ஆகிட்டீங்கன்னா அவங்க உன்னை பார்த்துக்கணும். அந்த மாதிரி ஆட்களை கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். அதை நீ கண்டுபிடிச்சிட்டு அவங்கள ஆத்மார்த்தமாக குருவாக ஏற்றுக்கிட்டு, சார் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், நான் பாஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு நீ இருக்கணும். ஃபஸ்ட்டு உன்னை ஒரு கஸ்டமராக நினைக்கிற டீச்சர்கிட்ட போகக்கூடாது. பிகாஸ் இன்னைக்கு கமர்ஷியல் வேர்ல்டில் ஸ்டூடெண்ட் டீச்சர் ரிலேஷன்ஷிப்லாம் போயிட்டு கஸ்டமர் ப்ராடக்ட் ஓனர் ரிலேஷன்ஷிப்புக்கு வந்துருச்சு. செல்லர் பையர் ரிலேஷன்ஷிப்லாம் வந்துருச்சு. என்கிட்டயே கேட்பாங்க, சார் உங்கள் வெப்சைட்டில் வந்துட்டு நான் எப்படி போய் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலி நான் ஃபவுண்டேஷன் டு ஃபைனலுக்கு என்னோட வெப்சைட்டு letspasia.comனு ஒரு வெப்சைட் வச்சுட்டு அதில் நான் கிளாஸ்லாம் போட்டுட்டு இருந்தேன். அப்புறமா திடீர்னு எனக்கே யோசித்தேன், என்னடா நம்ம வந்து ஒரு அமேசானில் ப்ராடக்ட் சேல் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம், இது ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப்பு, நம்ம என்ன ஒரு செல்லர் பையர் ரிலேஷன்ஷிப் மாதிரி போயிட்டு இருக்கோம் இது அப்படின்னு எனக்கே கேள்வி வந்துச்சு. திடீர்னு ஒரு 2-3 வருஷம் இருக்கும் இந்த கேள்வி எனக்குள்ளே வந்ததுக்கப்புறம். இந்த கேள்வி வந்து அடுத்த நாள் நான் போயிட்டு ஃபவுண்டேஷனில் இருக்கிறத இன்டர்ல டெலீட் பண்ணிட்டேன். எல்லா ப்ராடக்ட்ஸையும் தூக்கிட்டேன். இதனால எனக்கு ஹியூஜ் லாஸ். அப்போதான் நான் யோசிச்சேன், சி, நீ பிஸ்னஸ் மட்டும் தான் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஃபீல்டுக்குள்ள இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி யூ ஆர் இன் ப்ரொஃபஷன். நீ சார்ட்டர் அக்கௌண்டன்சியில் இருக்க. உனக்கு சம்பாதிக்கிறதுக்கு சார்ட்டர் அக்கௌண்டன்சி ப்ரொஃபஷன் இருக்குது, ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது, என்னென்னவோ இருக்குது. டீச்சிங் கொண்டு நீ வா, சம்பாதி, எத்திக்கலா சம்பாதி, அந்த டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப்ல சம்பாதி அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கிட்டேன். ஃபைனலுக்கு மட்டும்தான் இப்போ என்கிட்ட அந்த கிளாஸஸ் இருக்கும். அது ஏன் அப்படின்னா அதையும் நான் தூக்கியிருப்பேன். ஆக்சுவலி மார்க்கெட்ல ஒரு பஸ் போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி கிருஷ்ணன் சார் வந்து ஃபைனலே எடுக்கிறது இல்லை, ஃபைனல் எடுக்கிறத நிறுத்திட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு பஸ் போய்கிட்டு இருக்கும். அந்த பஸ் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபைனல் மட்டும் நான் இன்னும் வச்சிருக்கேன். அது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் வந்து ஃபைனலுக்கு வந்து பசங்க ஓரளவுக்கு மெச்சூர் ஆயிடுவாங்க அந்த என்னோட ரிலேஷன்ஷிப்லாம் பார்த்துட்டு. ஸோ ஃபவுண்டேஷன்லையும் இன்டர்லையும் என்னோட ரிலேஷன்ஷிப் பார்த்துட்டு ஃபைனல் ஓரளவுக்கு மெச்சூர் ஆயிடுவாங்க. அண்ட் ஃபைனலில் இருக்கிற பசங்க ஆக்சுவலி டீச்சர்ஸை மதிக்கிறது கிடையாது. அவங்களுக்குலாம் கொம்பு முளைச்சிடும். பேசிக்கலி ஃபைனல் பசங்களுக்குலாம் மோஸ்ட்டாக நான் வந்து எல்லாரையும் சொல்ல, 100ல் ஒரு 60 பேர் 70 பேருக்கு ஃபைனல் படிக்கும்போது கொம்பு முளைச்சிடும். நான் எல்லாம் யார் தெரியுமா, எனக்கெல்லாம் டீச்சர்ஸ் தான் தேவையில்லை அப்படின்னு அவங்களே சொல்லிப்பாங்க. அவங்க போய் சொல்லிப்பாங்க. ஆனால் அது வேற. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. இந்த நிறைய பசங்க நான் பார்த்துருக்கேன், செல்ஃப் ஸ்டடி பண்ணுறேன்னு. செல்ஃப் ஸ்டடின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் உண்டு, அவன் புக்கு உண்டு, ஐசிஐலேருந்து ஒரு புக்கு வந்துடும், அந்த புக்கை அவன் படிப்பான், அவன் மட்டும்தான். ஆனால் இன்னைக்கு பேரில் செல்ஃப் ஸ்டடி எப்படி தெரியுமா ஆகிட்டு இருக்கு, ஃப்ரீ யூடியூப் கிளாஸஸ், அவ்வளோதான். இந்த யூடியூப் கிளாஸை ஃப்ரீயாக பார்க்குறாங்க எல்லா டீச்சர்ஸும். அவங்க ஃபேமஸ் ஆகணுன்றதாங்க. அதாவது யூடியூப் இன்னைக்கு எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, வேல்யூவேஷன் இன்க்ரீஸ் ஆகணும்னு யூஸ் பண்ணுறாங்க.
இன்னைக்கு ஒரு ஃபேக்கல்ட்டி இந்தியாலே நம்பர் 1 ஃபேக்கல்ட்டி ஃபார் டாக்ஸ் இருக்காரு. அவரோட வேல்யூவேஷன் வந்து 400 கோடி. ஸோ இப்போ நான் யோசிப்பேன், அவர் தான் யூடியூப்ல ஃப்ரீ கிளாஸ் போறாரு, அப்புறம் எப்படி அவரோட வேல்யூவேஷன் 400 கோடி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அது வந்து வேல்யூவேஷனுக்காக போடுற வீடியோ. அது உங்களுக்கு புரியாது. அதெல்லாம் மார்க்கெட்டிங் கிமிக். சரி, அவர் நல்ல டீச்சர் தான். நான் நல்ல டீச்சரை சொல்லல, தப்பு சொல்லல. அந்த மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன் தான். பட் இந்த உலகத்துல அப்படி இருந்தா தான் கரெக்டா இருக்கும். அவர் பண்றது கரெக்ட் தான். ஓகே. ஸோ அதை பண்ண தெரியாதவங்க மாட்டிக்கிறாங்க, அதான் உண்மை. அதை பண்ண தெரிஞ்சவங்க பொழைச்சிட்டாங்க, அதான் உண்மை. பட் 1000 பேர் படிக்கிறாரு, அந்த 1000 பேரோட பேர் அந்த டீச்சருக்கு தெரியுமா? தெரியாது. அந்த 1000 பேர்ல எவ்வளவு பேர் ஃபெயில் ஆவாங்க? அந்த ஃபெயில் ஆனவனை பத்தி அந்த டீச்சருக்கு தெரியுமா? அந்த டீச்சர் பர்சனலா பேசியிருப்பாரா? ஸோ இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் வாங்கின கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீலிங் வேணா வருமே தவிர டீச்சர் ஸ்டூடெண்ட் ஃபீலிங்லாம் வரவே வராது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லேப்டாப் நான் வாங்கினேன். இந்த லேப்டாப் தான் எனக்கு வந்துட்டு நல்லா ஹெல்ப் பண்ணுது. 6 வருஷமா இந்த லேப்டாப் நான் யூஸ் பண்ணிருக்கேன். லெனோவோ லேப்டாப் சூப்பரா ஒர்க் பண்ணுது. ஒரு நல்ல ப்ராடக்ட் வாங்கின சந்தோஷம் எனக்கு இருக்குது. ஓகே, ஒரு நல்ல ப்ராடக்டா வித்த ஒரு ஆள் அவரு, அந்த லெனோவோ வித்தவர். அவ்வளவுதானே தவிர இது டீச்சர் ஸ்டூடெண்ட்லாம் சொல்லிக்க முடியாது. பிகாஸ் டீச்சர் ஸ்டூடெண்ட்ன்றது ஒரு ப்ராடக்ட் செல்லிங்க்கு அப்பாற்பட்டது. அதுக்காக நான் வந்து ஆஸ் அ டீச்சர் நீங்க ஏன் சார் காசு வாங்குறீங்கன்னு கேட்டா, இங்க பாரு, நான் பிறந்ததுல இருந்தே எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, வைத்தியம் ஃப்ரீயா பாத்துக்காத. ஒரு டாக்டர்கிட்ட போறியா, காசை கொடு. அதே மாதிரி ஒரு வித்தையை ஒருத்தட்ட கத்துக்கிறியா, ஃப்ரீயா கத்துக்காத, காசை கொடு. உன்னால அவரு கேட்கிற அமௌண்ட் கொடுக்க முடியலையா, அவர்கிட்ட போய் பேசு. ஐயா, என்னால இவ்வளவுதான் கொடுக்க முடியும், என்கிட்ட இவ்வளவுதான் இருக்குதுன்னு சொல்லு. அவர் அதை புரிஞ்சுப்பாரு. புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான டீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த எத்திக்ஸ் என்கிட்ட இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க, சார் என்னால் இவ்வளோ காசு கட்ட முடியலன்னுவாங்க. நான் என்ன சொல்லுவேன், அதே தான், இந்த பழைய அம்மா சொன்னது தான். பாரு, நீ கட்டு, ஆனா இன்னைக்கே கட்டணும்னு அவசியம் இல்லை, கட்டு, பொறுமையா கட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி நான் எவ்வளவு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லியிருக்கேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும், ஸ்டூடெண்ட்டுக்கு எனக்கு மட்டும் தான் தெரியும். இதெல்லாம் வந்து நான் வெளில சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. அண்ட் எவ்வளவு ஸ்டூடெண்ட் போன்ல அழுதுருக்காங்க, அவங்கள நான் எப்படி தேத்திருக்கேன். ஒரு டீச்சரா என்னோட பெரிய கடமை ஆறுதல் சொல்றது. அதுவும் ஒரு சொல்யூஷன் கேட்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் பத்தி எனக்கு தெரிஞ்சுதான் சொல்யூஷன் கொடுப்பேன். எனக்கு வந்து சும்மா பொத்தாம் பொதுவா யாராவது வந்து எனக்கு மெசேஜ் பண்றாங்க, நான் யாருன்னே தெரியாது ஒருத்தவங்க வந்து மெசேஜ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குலாம் நான் சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியாது. எனக்கு நீ யாருன்னே தெரியாது, நான் எப்படி உனக்கு சொல்யூஷன்ஸ் கொடுப்பேன் தான் நான் கேட்பேன். ஃபர்ஸ்ட் என்கிட்ட கைடன்ஸ் எடுத்து படிச்சுட்டு ஒரு இடத்துல வந்து நிக்கிற, ஸ்டக் ஆகி நிக்கிற, இப்ப நீ என்ன பண்ணணும், நான் லெஃப்ட்ல போட்டோமா ரைட்ல போட்டோமா ஸ்ட்ரைட்டா போட்டோமா என்கிட்ட கேட்டோம்னு சொல்ல முடியும். சும்மா ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பிச்சிட்டு யாருனே தெரியாம ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து நான் இப்ப என்ன பண்ணணும்னு கேட்டா நான் எப்படி சொல்ல முடியும், நான் ஜோசியக்காரன். ஸோ ஐ ஷுட் நோ அ ஸ்டூடெண்ட். ஸோ என்னோட ரோல் என்ன, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கறது, ஒரு ஆறுதல் சொல்றது, நல்லதா ஒரு கிளாஸ் எடுக்கிறது, இதுதான் என்னோட ரோல். ஸ்டூடெண்டோட ரோல் என்ன, ஒரு டீச்சர்கிட்ட ஃபர்ஸ்ட் சரண்டர் ஆகுது. ஓகே, அவர் என்ன சொன்னாலும் கேட்கறது, நல்லா படிக்கிறது, டெஸ்ட் எழுதி காட்டுறது. அப்படியே ஃபெயில் ஆகிட்டோமா, திருப்பி போயிட்டு சார் இந்த மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்றதுன்னு கேட்கறது. இன்னைக்கு எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஷையா ஃபீல் பண்றாங்க. நான் எப்படி உங்க மூஞ்சில முழிப்பேன், இனிமே நான் உங்க மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் தேவையில்லாத சபதம், இதெல்லாம் வேணவே வேணாம். ஒரு டீச்சர் கிட்டயோ, பேரண்ட்ஸ் கிட்டயோ, காட் கிட்டயோ நீங்க இவ்வளவு ஷேமா ஃபீல் பண்ண வேண்டிய நெசசிட்டியே கிடையாது. டோன்ட் ஃபீல் ஷேம் நோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட், டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். ஏன்னா அவங்க உன்னை நல்லபடியா வளர்த்து ஆளாக்கணும்னு பாக்குறாங்க. நீயா ஏதாவது நினைச்சுக்கிட்டு அவங்க கூட கோச்சிக்காத, அவங்க உங்களை கோச்சிக்கவே மாட்டாங்க. நானே ரொம்ப திட்டி தான் ஒரு ஸ்டூடெண்ட் ட்ரெயின் பண்ணுவேன். அது வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்க்கு மட்டும் தான். செகண்ட் அட்டெம்ப்ட்க்கோ தேர்ட் அட்டெம்ப்ட்க்கோ அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் மட்டும். ஏன்னா அவனோட ஃபுல்லஸ்ட் பொட்டன்ஷியல் நான் கொண்டு வரணுன்றதுக்காக அவனை என்ன பண்ணா அவனை வந்து தூண்டலான்றது வேற வழி இல்லாம கொஞ்சம் திட்ட வேண்டியிருக்கும். சரி, அது எல்லாரையும் திட்ட மாட்டேன், 10ல் 2 பேர் திட்டுவேன். ஏன்னா அவங்க பண்ற வேலை அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி திட்டுவேன். ஸோ அப்ப நீங்க சில பேர் யூடியூப்ல பார்த்துட்டு என்னதாங்க ஸ்டூடெண்ட் திட்டுறீங்க, பேரண்ட்ஸ் திட்டுறீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. பின்ன அந்த வேலையை பண்ணா என்ன பண்றது? இப்ப லிங்கேஸ்வரன் ஒரு பையன் இருந்தான் ஃபவுண்டேஷன்ல, ஃபர்ஸ்ட் 3 கிளாஸ் ஒழுங்கா படிக்கல, திட்டின, படிச்சான், ஃபவுண்டேஷன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணான். அவங்க அம்மாவுக்கு தானே பெருமை. 2.5-3 மாசத்துல ஃபவுண்டேஷனை படிச்சு பாஸ் பண்ணா அவங்க அம்மாவுக்கு தானே பெருமை. இன்ஃபேக்ட் அவங்க அம்மாவையும் தான் நான் கூப்பிட்டு திட்டிருப்பேன். திட்டிட்டு மாதிரி வேணா அட்வைஸ் பண்ணிருப்பேன், இப்படி கொஞ்சம் பாத்துக்குங்க, பையனை ஃப்ரீயா விட்டுறாதீங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆனா அந்த வீடியோ பார்த்த பல பேர் வந்து என்ன கமெண்ட் போட்டிருப்பாங்க,
நீங்க பண்றது நியாயமே இல்லைன்ட்டு. நியாயம் இல்லைன்றத எனக்கும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த பேரண்ட்டுக்கும் தான் தெரியும். நியாயம் இல்லைன்னா அந்த பேரண்ட் என்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் த ரைட் வே அப்படின்றது என்னோட திங்கிங். பட் ஒரு ஆடியன்ஸா நீங்க என்ன நினைப்பீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஏன்னா உங்களுக்கு எனக்கு எந்த வித பர்சனல் ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. 1,00,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க என்னோட யூடியூப்ல. என் கிளாஸ்ல இன்டர் ஜான் 27 பேட்ச்லயே மொத்தம் 11 பேர் தான் இருக்காங்க. ஓகே. செப்டம்பர் 26 பேட்ச்ல ஒரு 18 பேர் இருப்பாங்க. அவ்வளவுதான். இதோ ஃபவுண்டேஷன் பேட்ச்ல ஒரு 3 பேட்ச் போய்கிட்டு இருக்கு. பேட்ச்க்கு ஒரு 25 பேர் இருப்பாங்க மேக்ஸிமம். அவ்வளவுதான். ஸோ அப்போ எப்படி கூட்டி கழிச்சு கணக்கு பார்த்தாலும் ஒரு 120, 140 பேருக்கு மேல இன்டர், ஃபவுண்டேஷன், ஃபைனல் சேர்த்தாலும் வராது. அப்போ ஒரு பேட்சுக்கு 140 பேர்னா சரி, ஒரு லாஸ்ட் ஒரு 10 இயருக்கு நம்ம வந்து ஒரு 10 வருஷம் இருக்காது, ஒரு 4 வருஷம் 5 வருஷம் வச்சுக்கலாம். ஏன்னா யூடியூப் ஆரம்பிச்சதே கொஞ்ச நாள். ஸோ அப்போ 2020க்கு அப்புறம் அப்படிதான் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 5000 பேருக்கு நான் கிளாஸ் எடுத்திருப்பேன். ஓகே. நான் சொல்றது அவங்கள பர்சனலா தெரிஞ்சு. ஆனா அதுக்கு முன்னாடி ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ்ல நிறைய பேருக்கு எடுத்திருக்கேன் கிளாஸ். நிறைய பேருக்கு எடுத்திருக்கேன். நான் இது யூடியூப்ல சொல்றேன். யூடியூப் மூலியமானா அப்ப 1,00,000 சப்ஸ்கிரைபருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ இவங்கலாம் யாரு அப்படின்னு பார்த்தா ஜஸ்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆஃப் யூடியூப் சேனல் அவ்வளவுதான். ஸோ அவங்களுக்கும் எனக்கும் ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஆனா அவங்க வந்து என்ன ஜட்ஜ் பண்ணுவாங்க. நீங்க இப்படி பண்ணலாம், நீங்க அப்படி பண்ணலான்ட்டு. உன உனக்கு எனக்கு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பே இல்லாம நீ எப்படி என்ன ஜட்ஜ் பண்ண முடியும்? நீ என்ன வந்து படிச்சியா? என்கிட்ட ட்ரெய்னிங் எடுத்தியா? அப்போ நீ ஒரு ஜட்ஜ் பண்ணா ஒரு லாஜிக் இருக்குது. எந்த விதமான ஒரு ட்ரெய்னிங்கும் எடுத்துக்காம ட்ரெய்னிங் எடுத்துக்கிட்டாலே ஜட்ஜ் பண்றது கஷ்டம். ஏன் தெரியுமா? ஏன்னா நான் 15 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். எனக்குன்னு ஒரு பெர்முடேஷன், காம்பினேஷன் போட்டு இதுதான் ரைட்ன்னு நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருப்பேன். அதெல்லாம் உங்களால 1 நிமிஷத்துலயோ, 10 நிமிஷத்துலயோ புரிஞ்சுக்க முடியாது. 1 வருஷத்துல கூட புரிஞ்சுக்க முடியாது. நீ என்ன மாரி ஆயி, நீ என்ன மாரி ஒரு 15 வருஷம் ஒர்க் பண்ணா, மேபி நீ சொன்னது தப்பு அப்படின்னு நீயே கூட புரிஞ்சுக்கலாம். ஏன்னா, இது ஒரு நாள்ல நடந்த விஷயம் கிடையாது. இப்ப நீ பார்க்குற கிருஷ்ணன் ஒரு நாள்ல இப்படி ஆன கிருஷ்ணன் கிடையாது. இது பல வருஷத்துல இப்படி வந்த கிருஷ்ணன். நானே ஒரு தடவ வேற மாரி இருந்திருப்பேன். இன்னொரு தடவ தப்புன்னு மாறியிருப்பேன். ஸோ விஷயம் மாறிடும். ஸோ ஆஸ் அ டீச்சர், இட்ஸ் மை டியூட்டி எப்படியாச்சும் இந்த ஸ்டூடண்ட்ட பாஸ் பண்ண வைக்கணும். எப்படியாச்சும் இந்த ஸ்டூடண்ட்ட நல்வழிப்படுத்துறது. ஆஸ் அ ஸ்டூடண்ட் ஒரு டீச்சரை ரெஸ்பெக்ட் பண்றது. இதுதான் உங்களோட டியூட்டி. நன்றி, வணக்கம்.